சரி, இவங்கெல்லாம் என்னதான் கன்க்ளூட் பண்ணாங்க, இந்த டெஃபினேஷன்ல என்னதான் யோகாவுக்கு பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்குறோம். அதுதான் எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த யோகா அப்படின்னு எடுத்திருக்கோம். இதோட ஒட்டுமொத்த டெஃபினேஷனும் எய்ம்னா என்னது? அந்த இந்த யோகாவுடைய கோல் என்ன? எதை அடிக்க போகுது? ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம். அது எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா அச்சீவ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு பார்க்குறோம். கோல் ஒண்ணுதாங்க. தன்னோட ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும். தன்னுடைய ஆன்மாவானது ஜீவாத்மான்னு சொல்றோம். ஜீவனுக்குள்ளார இருக்கும்போது, அது பரமாத்மாவோட போய் மெர்ஜ் ஆகணும். இந்த பரமாத்மா, ஜீவாத்மாவோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா சப்ஜெக்டும் நீங்க கட கட கடன்னு படிச்சிருவீங்க. இப்ப இந்த ஆத்மா அப்படிங்கிறது இப்பத்திக்கு கற்பனை பண்ணிக்கோங்க. நமக்குள்ளார ஆத்மாங்கிறது இருக்கு. நான் நேத்தே சொன்னேன், அபிப்பிராயத்த மாத்திக்கணும். நான் தான் ஆத்மா. நமக்கு இந்த உடம்பும், மைண்டும் வந்து நமக்கு கருவியாக இருக்கு. அடையாளத்துக்காக மேல இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். இருந்தாலும் கூட மனம் சாஸ்வதமாக நம்புமா அப்படின்னா நம்பாது. ஏன்னா இந்த உடலையும், மனதையும் தான் அது பழக்கப்படுத்தி வச்சிருக்கு. அப்ப ஆன்மாங்கிறது நமக்குள்ளார ஏதோ ஒரு சொரக்கா, பூசணிக்கா மாதிரி உள்ளார ஒண்ணு உருண்டையா இருக்கும். அப்படி கற்பனை பண்ணிக்க வேண்டியது தான் இல்லையா? அ கற்பனை பண்ணாலும் தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் அது நமக்கு இதுதான் அப்படின்னு புரிய வந்துரும். ஸோ இப்ப நம்ம வந்து இந்த ஆன்மா அப்படிங்கிற ஒரு ஆத்மா, ஆன்மா அல்லது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்வரூபம் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கோங்க. அதான் நாம. அதுல என்ன இருக்கு அப்படின்னா, இம்பிரிண்ட்ஸ் பதிவுகள் ஒட்டியிருக்கு. அந்த பதிவுகள் என்னன்னா, இப்ப நமக்குள்ளார என்னெல்லாம் பதிவு இருக்குன்னு நம்மள கேட்டா, நமக்கு எதெல்லாம் அனுபவித்து பதிய வச்சிருக்கிறோமோ, எதெல்லாம் நமக்கு மீண்டும் நினைவுக்கு வருதோ, அதெல்லாம் நம்ம பதிவுன்னு ஒத்துப்போம். இப்ப நெறைய விஷயங்கள் படிச்சிருப்போம். நெறைய விஷயங்கள் வந்து மறந்து போயிருக்கும். அதெல்லாம் பதிவுல இருக்கான்னு கேட்டா, இல்லன்னு சொல்லுவோம். மறந்து போச்சுன்னு சொல்லுவோம். அப்ப நினைவுல வர்றது எது? மறந்து போறது எது? அப்டின்னா, மூளையில பதிவானத மீண்டும் நம்மளால எடுக்க முடிஞ்சத நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த மூளைய தாண்டி இன்னொன்னு கருமையம்னு ஒண்ணு இருக்கு. இந்த கருமையம் அப்படிங்கிற ஜெனடிக் சென்டர் யுஜிசி நெட் மெட்டீரியல்ல அல்லது உங்களுடைய எக்ஸாம்ல அந்த கொஸ்டின்ல அதுலலாம் வராது. தமிழ்நாட்டுல பொறந்து, அதுவும் இந்த ஜெனரேஷன்ல பொறந்து, இப்ப யோகா படிக்கிறவங்களுக்கும், இனிமேல் யோகா படிக்கிறவங்களுக்கும் மட்டும் தான் இந்த கான்செப்ட் தெரிய ஆரம்பிக்கும். காந்த நிலை அறியாமல் கடவுளை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவை அறிவதோ, மாற்று வழி வேறு வழி இல்லையே இந்த விஞ்ஞான உலகத்துல. ம். அப்படி சொன்னவர் வேதாத்ரி மகரிஷி. அவர் தான் இந்த கருமையம் அப்படிங்கிற கான்செப்ட்ட கொண்டு வந்து குடுக்குறாரு. அப்ப கருமையம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி தத்துவங்கள் என்னவா இருக்குன்னா, ஆத்மா அப்படிங்கிற பேர்ல இருக்கு. உனக்கு. இந்த ஆத்மாங்கிறது பியூர் ஆனது தான், புருஷா தான். அதுல இந்த பதிவுகள் அப்படிங்கிறது ஒரு லேயரா ஒட்டியிருக்கு. இமேஜின் பண்ணிக்கோங்க. அ ஒரு அதாவது ஒரு மறைபொருள் தான். அதுக்கு உருவம் கிடையாது தான். அது அப்புறமா ட்ரை பண்ணலாம். பஞ்சபூத தத்துவங்கள படிக்கும்போது, பஞ்சபூதங்க நிலம், நீர், நெருப்பு, காற்று. காற்று வரைக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும். விண்ணுங்கிறத பத்தி தெரியாது. விண்ணுக்கு அப்புறம் காந்தம், காந்தத்துக்கு அப்புறம் சுத்தவெளி. அந்த சுத்தவெளியில இருக்கக்கூடிய ஜீவாத்மா, பரமாத்மா 2 கான்செப்ட். அதுக்குள்ளார இருக்கக்கூடிய அறிவு சொரூபம். இதெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா சீக்வென்ஸா உள்ளார போய் புரிஞ்சுக்க போறோம். இப்ப வந்து அந்த ஆத்மாவ கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு உருண்ட பல்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பல்பு மேல ஒரு கண்ணாடி இருக்கு. கண்ணாடி மேல ஒரு லேயர் வந்து ஒரு கலர் கோட்டிங் இருக்கு. பல கலர் கோட்டிங் இருக்கு. அந்த மாரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படிதான் ஒரு ஆத்மா இருக்கு. ஆன்மாக்கு மேல நெறைய கலர் கோட்டிங் இருக்கு. அந்த கலர் கோட்டிங்ல பதிவுன்னு வச்சுக்கிறோம். இம்பிரிண்ட்ஸ். இதுவரைக்கும் நாம அனுபவித்த அனுபவங்கள். அனுபவித்த அனுபவங்கள் எல்லாம் சிம்பிளா பதிவுன்னு சொல்றோம். இங்க டெக்னிக்கல் வேர்ட்ல அது சித்தம்னு சொல்றோம். அது என்னது சித்தம்? 5 புலன்களை துணை கொண்டு அனுபவிக்கின்ற அனுபவங்கள் அனைத்தும்
ஒன்று கூட வீணாகுவதே இல்லை, அனைத்தும் பதிவாகி விடுகிறது. வண்டி எடுத்துட்டு ஒரு தெரு வழியாக ஒரு 5 கிலோமீட்டர் வேகம் நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. உங்க கண்ணுல பல பேர் ஆப்போசிட்ல கிராஸ் பண்ணி போறாங்க. பல பில்டிங் உங்கள கிராஸ் பண்ணி போகுது. நீங்களும் சைடுல பார்க்குறேன் நெறைய போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. அதுல எதெல்லாம் 5 கிலோமீட்டருக்கு அப்புறம் உங்கள நிறுத்தி, எதெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்குதுன்னு கேட்டா, 1, 2 தான் சொல்லுவீங்க. ஆனா, நீங்க பார்த்துட்டு வந்த அனைத்தும் உள்ளார பதிவாயிரும். திரும்ப ரிட்டர்ன் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, இன்னும் நெறைய விஷயம், ஆமா இதெல்லாம் பார்த்துட்டு போனேன்னு சொல்லும். இன்னும் 2, 3 தடவ சுத்தி போனீங்கன்னா, அந்த வழியில இருக்கிறது எல்லாம் உங்களால சொல்ல முடியும். அப்போ இந்த மைண்ட்லயே வெவ்வேறு மட்டங்கள் உண்டு. மனம் அப்படிங்கிறதுல மேல் மட்டம், அதனுடைய மட்டங்கள் வெவ்வேறா இருக்கு. அத நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கிறத கேள்விப்பட்ட வார்த்தைகள உங்களுக்கு சொல்றேன். சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு ஒண்ணு பேர் வச்சிருக்கோம். கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆனது உங்களுக்கு நினைவுபடுத்தி குடுக்குது. மீதி எல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல எல்லாமே ஸ்கேன் பண்ணி உள்ளார பதிய வச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் பதிவுங்கிறது. இந்த மாதிரி இந்த உலகத்துல நீங்க பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் 5 புலன்கள் எதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்துச்சோ, அத்தனையும் உள்ளார பதிவுல இருக்கும். இதுக்கு முன்னாடி எத்தன 1000 கோடி இந்த உலகம் உருவானதுல இருந்து இந்த கருமையும் ஒன்றோடு ஒன்று பிரிந்து பிரிந்து வந்தாலும், அத்தனை அனுபவங்களும் அதுக்குள்ளார இருக்கு. இதுதான் இம்பிரிண்ட்ஸ்ன்னு சொல்றோம். அப்ப முன்பிறவி அனுபவங்கள் நமக்குள்ளார ஆன்மாவுல பதிவா இருக்குன்னா, அது ஏன் இப்ப வெளிப்பட மாட்டேங்குது? அதை வெளிப்படுத்துகின்ற மூளை இப்பொழுது இல்லை. போன பிறவியில் இருந்த மூளை, அது அழிந்து விட்டது. இப்ப மூளையில பதிவாகிறது எல்லாம் இந்த பிறவியில மூளையிலிருந்தே எடுத்துக் குடுக்கும். மூளை ஒண்ணு அழிஞ்சு போயிடுச்சுன்னா, அத மீண்டும் எடுத்துக் குடுக்கிறதுக்கு மூளை இல்ல. ஆனா உள்ளார பதிவு இருக்கு. ஒரு மெமரி கார்டுல ஒரு படத்த நீங்க ஸ்டோர் பண்ணிடுறீங்க. ஆண்ட்ராய்டு மொபைல்ல போட்டு ஒரு படத்த அதுக்குள்ளார ஸ்டோர் பண்ணிட்டு, அந்த மெமரி கார்ட உருவி கொண்டு போய் 1100 இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஒரு பட்டன் ஃபோன்ல உள்ளார போட்டீங்கன்னா, கான்டாக்ட் நம்பர மட்டும் எடுத்து குடுக்கும். படத்த அதால காட்ட முடியாது. அது படத்த காட்டலங்கிறதுக்காக அந்த மெமரி கார்ட்ல அந்த படம் இல்லன்னு அர்த்தம் கிடையாது. இது புரிஞ்சிருச்சா? இம்பிரிண்ட்ஸ் அப்டின்னா, பதிவுன்னா, சித்தம்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? அப்ப நமக்குள்ளார கருமையம்னு ஒண்ணு இருக்கு. அததான் நம்ம ஆத்மான்னு சொல்றோம். ச சமஸ்கிருத மொழியில. இதுல பதிவுகள் இருக்கு. இந்த பதிவுகள் கவரப்பட்டிருக்கிறதுனால, இந்த ஆன்மாவாகிய இந்த ஜீவாத்மா, பரமாத்மாவோட மெர்ஜ் ஆக மாட்டேங்குது. அப்ப அந்த இம்பிரிண்ட்ஸ நீக்கிட்டா, இந்த ஜீவாத்மா பியூர் ஆகி பரமாத்மாவோட மெர்ஜ் ஆயிக்கும். அதுதான் சார் இறைவனிடம் சேருதல். அதுக்கு பேரு தான் முக்தி, மோட்சம்னு பேரு. இந்த ஜீவாத்மா இருக்கு. இதுல பதிவு தான் இருக்கு. ஆனா, இந்த உடம்போ, இந்த மனமோ, இந்த உலகமோ இதெல்லாம் நான் இல்ல. நான் ஆத்மஸ்வரூபம் தான். என் மேல கொஞ்சம் பதிவுகள் இருக்கு. அது கரையிற வரைக்கும் நான் இந்த ஜடம் எடுத்து, இந்த உலகத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நான் தான் இந்த ஆத்மஸ்வரூபம். எனக்குள்ளார இன்னும் இவ்வளவு பதிவு இருக்கு. என்னென்ன பதிவு இருக்கோ அதெல்லாம் தெரிந்து கொண்டார்கள் என்றால், அவர்களுக்கு ஜீவன் முக்தன் என்று பெயர். இந்த ஜீவனை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டவன் என்று பெயர். அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமையானது. அதன் பிறகு அந்த கர்மா கழிந்த பிறகு இந்த உடல் அழிய வேண்டிய சூழல் வருது. உடலை விட்டு விடுகிறார்கள். இந்த உடலை இந்த நில உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அறிந்து கொள்வதற்காக ஒரு கருவி எடுக்கப்பட்டது. பிறகு இந்த உடல் கருவியை இந்த நில உலகத்துக்கே கொடுக்கும்போது, அந்த ஜீவன் இந்த உடலை விட்டு, இந்த தேகத்தை விட்டு விடுதலை பெறுகிறது. இதற்கு விதேக முக்தி என்று பெயர். சிம்பிளான டெஃபனிஷன். இதுக்கெல்லாம் பின்னாடி ஸ்லோகம் இருக்கு. அதெல்லாம் நீங்க போய் ஆராயறதுக்கு முன்னாடி, இதெல்லாம் எளிமையா தமிழ்ல சொல்லிக் குடுத்துர்றேன் புரிதலுக்காக. இப்ப இந்த முக்தி நிலைய அடையறதுக்காகத்தான் இந்த பிறவி. அதுக்கு நம்ம பண்ணக்கூடியது என்னன்னா தவம். இந்த தவம் பண்ணும்போது, மெடிடேஷன் பண்ணும்போது, இது உள்ளார இருந்து விழிப்பு நிலையோட நம்ம கவனிச்சு போனோம்னா, உறக்கத்துல எப்படி சொரூபத்துக்கு போறோமோ, அதே மாரி தான் போவோம். விழிப்பு நிலையோட இருக்கும்போது, இது புரிதலுக்கு உருவாகுது. அவ்வளவுதான்.
தவம் என்ற சொல்லுக்கு தபக என்ற சொல்லு ஒரு வார்த்தை சமஸ்கிருதத்துல இருக்கு. அந்த தபக அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு வந்து தமிழ்ல போடும்போது தவம்னு போடுவாங்க. தவம்னு போட்டா மெடிடேஷன் வந்துடும். மெடிடேஷன் தான் அப்ப தபக அப்படிங்கிறதுக்கு அர்த்தமானா இல்ல. போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. தபக ஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானா அப்படின்னு ஒரு இடத்துல படிக்கும் போது தபகன்னு சொல்லும் போது அது தவ வாழ்க்கைய வாழ்றது. இயம நியமங்களை கடைபிடித்து வாழுவதற்கு தவ வாழ்க்கைன்னு பேரு. தபசி தவம் பண்றவங்க அப்படின்னா யோகிக் லைஃப் ஸ்டைல்ல வாழ்றவங்கன்னு அர்த்தம். இங்க நம்ம தவம்னு பேசுறது எதை பேசுறோம்னா மெடிடேஷன் பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்ப மெடிடேஷனுங்கிறது ஒரு விதமான சாதன முறை. அந்த சாதன முறையில தான் உள்ளார இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆன்மாவை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுல பதிவு இருக்கு, இம்ப்ரன்ஸ் இருக்கு. இப்ப நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்னா இந்த ஆத்மா பிளஸ் இம்ப்ரன்ஸ் பேசியிருக்கேன் பாருங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான். இந்த இம்ப்ரன்ஸ்ங்கிறது பதிவு. இந்த பதிவில் இருந்து உங்களுக்கு எண்ணங்கள் உருவாகும். அதாவது நினைவுகள் வடிவம் எடுத்து வெளியே வரும். என்ன பதிவு இருக்கோ அதை நம்ம சித்தம்னு சொன்னோம். அது எது மீண்டும் வெளிவருதோ அது சித்த விருத்தின்னு சொல்றோம். இது புரிஞ்சிருச்சா? சித்த விருத்தி நிரோதகா அப்படின்னு சொன்னா அப்ப சித்தம்னா என்னன்னு தெரியணும்னா இதுக்கு முன்னாடி நினைவுகள் உள்ளார பதிவாக இருக்கு. எதெல்லாம் அந்த நினைவுகள் எல்லாம் சில நினைவுகள் தேவைக்காக ஓடி வரலாம். சில நினைவுகள் தேவையில்லாம வந்துட்டு இருக்கலாம். 24 மணி நேரம் எந்நேரம் நினைவுகள் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆழ்ந்து உறங்கும் போது கூட நினைவுகள் வந்துகிட்டே இருக்கான். ஆழ்ந்து உறங்கும் போது நாமெல்லாம் நினைவுகளே எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா மகரிஷி பதஞ்சலி சொல்றாரு அபாவ பிரத்ய ஆலம்பனா தமோ விருத்தியர் நித்ரா. நீங்க நித்ரால உறங்கும் போது அபாவ பாவிப்பதில்லை. நீங்க பாவிக்கிறது இல்ல, நீங்க அனுபவிக்கல. ஆனா உங்களுடைய பிரத்யேக மனம் ஒடுங்கிய நிலையிலையும் அங்க ஒரு அனுபவம் வந்து விருத்தியாகிக்கிட்டே இருக்கு. அதை தான் நம்ம தூங்கி எழுந்த பிரகாரம் நான் நல்லா தூங்கிட்டேன்னு சொல்ல முடியுது. அப்படி இந்த விருத்தி ஆகிறது என் நேரமும் வந்துகிட்டே இருக்கு. இப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் நீங்க இங்க படிச்சிட்டு இருக்கிறீங்க. ஒருவேளை நீங்க இந்த வகுப்புக்கு வரலன்னா இந்த 2 மணி நேரம் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பீங்க? நீங்க எது பண்ணாலும் பண்ணலனாலும் உங்களுடைய மனமானது விருத்திகளை உருவாக்கிட்டே இருக்கும். எண்ணங்களை உருவாக்கிட்டே இருக்கும். எதையோ ஒண்ணு சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். என் நேரம் விருத்திகள் உருவாகிக்கிட்டே இருக்கு. இந்த விருத்திகள்ல ஏதோ சில விருத்திகள் வலுவடைந்து அது செயலாக மாறும். இந்த செயல்ல 2 வகை உண்டு. நற்செயல் தீய செயல் அப்படின்னு 2 செயல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. செயலோட விளைவை பொறுத்து அந்த செயலுக்கு 2 செயலாக பிரிக்கலாம். குட் ஆக்ஷன், பேட் ஆக்ஷன். நீங்க எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு ஒரு விளைவு வரும். அந்த விளைவு நமக்குள்ளார எதை நோக்கமாக கொண்டு பண்ணியிருப்போம்னா நாம ஏதோ ஒரு தேவைக்காக பண்ணியிருப்போம். அது சுகத்துக்காகத்தான் ஒரு செயலை பண்ணியிருப்போம். ஆனா ஒரு செயலிருந்து சுகம் மட்டும் கிடைக்குங்கிறதுக்கு எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. துக்கமும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ உங்க அனுபவத்தை உங்க செயல்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கிறது என்னன்னா சுக துக்கம் கிடைக்கும். இல்ல மத்தவங்களுடைய செயலால உங்களுக்கு சுக துக்கம் கிடைக்கும். இந்த செயலால உங்களுக்கு சுக துக்கம் கிடைக்கும். நீங்க செய்யற செயலால மத்தவங்களுக்கும் சுக துக்கம் கிடைக்கும். அதனாலதான் நம்ம வந்து சோசியல் அனிமல்ஸ் சொல்றோம். நம்ம யாரோ ஒருத்தர் டிபெண்ட் ஆகி வாழ்றோம். இண்டிவிஜுவலா ஒரு மனிதன் தனியாக வாழ்க்கையை நடத்த முடியல. அப்போ ஒருத்தருடைய செயல் அவங்களுக்கு சுக துக்கத்தை கொடுக்குது, மத்தவங்களுக்கு சுக துக்கத்தை கொடுக்குது. இந்த சுக துக்கத்துல இத வந்து வச்சுக்கோங்க. சுக துக்கம் நன்மையும் தீமையும் நன்மையும் தீமையும் யார் தர வராது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நன்மையும் தீமையும் மத்தவங்க தந்து வர்றதில் நமக்குள்ள நம்மளுடைய செயல்ல தான் அது அமையப்பட்டிருக்கு. காரணம் இந்த சீக்வன்ஸ்ல இருந்து உள்ளார போகணும். நம்மளுடைய பதிவுல இருந்து தான் நம்மளுடைய விருத்தி, நம்ம விருத்தியில இருந்தா செயல், செயல் இருந்தா சுக துக்கம்.
இந்த சுக துக்கம்ங்கிற 2 வார்த்தைய வச்சுக்கோங்க. இதுல இருந்து 2 விஷயம் விளையும். எப்பொழுதெல்லாம் சுகத்தை அனுபவிக்கிறீங்களோ, அப்பல்லாம் உங்களுக்கு ஆசை என்பது உருவாகும். சுகானுசயி ராகக எப்பொழுது சுகத்தை அனுபவித்தாலும், இந்த சுகம் எனக்கு ஏதுவாக இருக்கிறது. எனக்கு மீண்டும் வேண்டும் என்ற அவா உருவாகும். எப்பொழுது துக்கம் உருவாகிறதோ, அந்த துக்கத்தை தொடர்ந்து, இந்த துக்கமானது எனக்கு பொருத்தமாக இல்லை. காரணம் வேற யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு நெனச்சு, இந்த துக்கத்துக்கு காரணம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வெறுப்பு உருவாகும். இந்த துக்கம் எனக்கு வேண்டாம், வேண்டாதது. அப்ப துக்கத்தை தொடர்ந்து வரக்கூடிய துவேஷம், வெறுப்பு. சுகத்தை தொடர்ந்து வரக்கூடிய ஆசை. இது 2ம் இந்த சுக துக்கத்தினுடைய பலன். இந்த சுக துக்கம் நமக்குள்ளார மீண்டும் பதிவாகிறது. இப்ப இம்பிரின்ட்ஸ் 1 வெளிய போச்சு, 1 செயலாக மாறுச்சு அப்படின்னா, மீண்டும் அது நமக்குள்ளார பதிவாகத்தான் மாறுது. அதுவும் மல்டிப்ளை ஆகி உருவாகுது. இப்ப நெனச்சு பாருங்க, ஒரு மாமரத்துல மாமரம் என்பது ஒரு மாங்கொட்டையிலிருந்து வந்த ஒரு மரம். ஒரே ஒரு கொட்டையிலிருந்து தான் ஒரு மாங்கா மரத்தினுடைய விதையிலிருந்து மாம்பழம் சாப்பிட்டீங்க, நிலத்துல போடுறீங்க. கொட்டை விரியுது, இலையா விரியுது, அந்த கொட்டை அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா மரமாக மாறிடுச்சு. அந்த மரம் வருஷத்துக்கு ஒவ்வொரு தடவ காய் விடுது. ஒரு மரம் 100 காய் விடுது, ஒரு வருஷத்துக்கு விடுது. 100 கொட்டையும் மரமானா என்ன ஆகும்? ஒரு வருஷத்துக்கு. அடுத்த வருஷத்துல 100 கொட்டையும் இன்னும் 100 காய் விட்டா 100, 100 என்ன ஆச்சு? அடுத்த வருஷம் 1000ஆ மாறிடுச்சு. அப்ப எப்படி மல்டிப்ளிகேஷன் நடக்குது? இப்படிதான் நம்முடைய கர்மா மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கு. இத கண்டுபிடிச்சாரு புத்தர் தன்னோட தியானத்துல. புதுசா பதிவாகுதே, அத மட்டும் நீ நிறுத்திறப்பா, மீதி இருக்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்டின்னாரு. அந்த டெக்னிக் தான் விபஸ்ஸனா மெடிடேஷன், புத்திஸ்ட் டெக்னிக் இன்னைக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற மெடிடேஷன் டெக்னிக். புதிய பதிவுகள் உருவாகக்கூடாது. என்ன பண்றது? உன்னோட உடம்ப கவனி. உடம்புல சுக, துக்கங்கள் உணர்வுகளாக இருக்கும். உணர்வுகள் தானே சுகமாவும், துக்கமாகவும் வடிவமெடுக்குது. அந்த விருப்பு, வெறுப்பாக மாறுது. நீ சுக, துக்கங்களை அனுபவிக்கும்போது, விருப்பு, வெறுப்பு இல்லாம உள்ள சமநிலையோட நீ மெயின்டெயின் பண்ணு. சமநிலை, ஈக்வானிமிட்டி. மெயின்டெயின் பெர்ஃபெக்ட் ஈக்வானிமிட்டி. உன் மனதை சமநிலையோட வைத்து நீ கவனி. அதுதான் தியானம். இங்க சொல்ற மாதிரி வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதான். அப்படி இருந்தீங்கன்னா, புதிய பதிவுகள் போய் அதுல சேராது. புதிய பதிவுகள் சேரலனாவே, இந்த ஆத்மாவிலிருந்து இந்த இம்பிரிண்ட்ஸ் நிக்குமானா நிக்காது. வந்துகிட்டே இருக்கும். சித்த விருத்தி ஆயிக்கிட்டே இருக்கும். அதுவே வெளிய போய், வெளிய போய், வெளிய போய் ஒரு நேரத்துல காலியாயி போயிடும். இவ்வளவுதான் சார் சிம்பிள் டெக்னிக். பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம், துக்க சம்யோக வியோகம். இந்த சுக துக்க உணர்வுகள்லாம் உருவாகுறதுக்கு இந்த பாடி, மைண்ட் காரணமா இருக்கு. அதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஆத்மா இருக்கு. இதெல்லாம் ஒரு சேர்க்கையில சேர்ந்திருக்கு. இது என்னான்னு தெரிஞ்சுக்கோ. இந்த சுக துக்கங்கள் என்பதையெல்லாம் நீ ஒரு அனுபவிக்கும்போது, அந்த இங்க மேல சொன்னமே, ஈக்வானிமிட்டில மெயின்டெயின் பண்ண மனத அப்படின்னு சொல்லிட்டு. சுக துக்கங்கள் வர்றதுக்கு முன்னாடியே நீ புரிஞ்சுக்கோ என்ன பிரச்சனை உனக்கு. இதெல்லாம் உணர்வுகள் உருவாகும், மறைஞ்சு போகும்னு உனக்கு தெரியாதா? அனித்தியமானதுன்னு தெரியாதா? இதெல்லாம் உருவாகறதுக்கு உள்ளார இருக்கக்கூடிய உயிரும், உள்ளார இருக்கக்கூடிய இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய உயிர்ன்னு சிம்பிளா வச்சுக்கிறோம். அல்லது ஆத்மா, தமிழ்ல உயிர், ஆங்கிலத்துல ஆத்மா. சாரி சமஸ்கிருதத்துல. இந்த இதுவும் இந்த உடம்பும் புதுசாவும் பிறக்கிறதையும் ஒண்ணா சேர்ந்திருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம். சுக துக்கங்கள் உருவாகுறது இயல்புன்னு தெரிஞ்சுக்குவோம். இவ்வளவுதானே. இந்த புரிதல் இருந்துன்னா உனக்கு எதுக்கு சுக துக்கம் உருவாகுது? விருப்பு, வெறுப்பு உருவாகுது. இது இல்லாம சுக துக்கங்கள் இல்லாம பாவி அப்படின்னு கீதை சொல்லுது. இன்னொரு பக்கம் சொல்லுது, இன்னொரு டெஃபனிஷன் சொல்லுது, யோக கர்மசு கௌசலம், நிஷ்காமிய கர்மம். ஒரு செயலை செய்யற, அந்த செயலுக்குத்தானே விளைவு வருது. அந்த செயலுக்கு தானே பலன் வருது. அந்த பலனை நீ எதிர்பார்க்காத.
அது உனக்குன்னு எடுத்துக்காது. செய்யறதுல மட்டும் கவனம் இருக்கும், அதனுடைய பலனை எதிர்பார்க்காது. இன்னைக்கு காலையில தூங்கி எழுந்ததுல இருந்து என்னென்ன வேலைகள் எல்லாம் இறைவன் உங்க முன்னாடி கொண்டாந்து கொடுக்கறானோ அதெல்லாம் இறைவன் எனக்கு கொடுத்த கட்டளை. அது எனக்கு கடமையாகிறது. அந்த கடமையை செவ்வன செய்து முடிக்கிறேன். அவ்வளவு. அப்ப இப்படி ஒரு சரண்டரோட நிஷ்காமிய கர்மா உன்னுடைய கர்மாவையே நீ புரிஞ்சுக்கிட்டீன்னா அங்க சுகதுக்கம் என்பதே உருவாகலையே. அப்ப இந்த செயின் பிரேக் பண்ணப்படுதா? மகரிஷி இன்னொரு படி உள்ளார போறாரு. சித்த விருத்தி அந்த இம்ப்ரன்ஸ்ல இருந்து தாட் உருவாகுதுல, அது கவனிச்சுக்கிட்டே இரு. அது கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த உலக விஷயங்களோட போய் 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 தொடர்பு கொள்ளும். அதனால இந்த உலக விஷயங்கள் தொடர்பு கொள்றதை நிறுத்திடு. வைராக்கியம் வச்சுக்கோ. எல்லாத்தையும் விட்டுரு. இந்த விருத்தி வரதை மட்டும் கவனிச்சுக்கிட்டே இரு. கடைசியில அதுவும் நிரோதம் ஆயிடும். அது கடைசியில ஒரு லெவல்ல எழுந்து எழுந்து டயர்ட் ஆயிரும். என்னடா இவன் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறானேன்னு சொல்லி அதெல்லாம் டயர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இம்ப்ரன்ஸ் தானே காலி ஆயிடும். யோக சித்த விருத்தி நிரோதகா. எல்லா டெஃபனிஷனும் ஒரு ஒரு இடத்துல இந்த வெளியில சுத்திட்டு இருக்கிற இந்த செயினை பிரேக் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. இதான் நம்மளால பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது இந்த பிரேக் டவுன் ஆச்சுன்னா இந்த ஆத்மாவானது வெளியில சுத்திட்டு இருக்கிறது இல்லாம நடுவுல ஒரு பரமாத்மா புள்ளி தெரியுதா? பரமாத்மா புள்ளி போட்டு கலர் காட்டினதே நாம் மட்டும்தான், புரிஞ்சுக்கிறதுக்காக. சோ நடுவுல இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவோட இது மெர்ஜ் ஆகும் அப்படிங்கறதா கான்செப்ட். இவ்வளவுதான் சார் யோகா பத்தின ஃபண்டமெண்டல். உங்களுக்கு சித்தவருத்தி நிரோதகான் டெஃபினிஷன் படிக்கும்போது ஏன் சித்தவருத்தி நிரோதம் நாம் படிக்கிறோம், மனப்பிரசமன யோக இதிய விதியார்த்தன் ஏன் படிக்கிறோம் அப்படின்னா இந்த டெஃபினிஷனுக்கு எல்லாம் காரணம் இந்த கருவிகள், உலக விஷயங்களை அனுபவிக்கிற புற கருவிகள், அதுக்கு உள்ளார பாலமாக இருந்து செயல்படக்கூடிய மூளையும் மனமும், உள்ளார இருக்கக்கூடிய நம்முடைய ஆன்மா அல்லது கருமையும் சொல்லக்கூடிய ஜெனடிக் சென்டர். இதனுடைய வரிசை சீக்வன்ஸ் தொடர்பு. இப்போ உங்க கண்ணு முன்னாடி ஒரு ரோஜா பூ பாக்குறீங்க அப்படின்னா என்னென்ன இருந்தா உங்களால இத ரோஜா பூ அப்படின்னு சொல்ல முடியும்? இப்ப கேள்வி நேரம் உங்களுக்கானது. ஒரு ரோஜா பூவை பார்த்து இது ரோஸ், இது ரோஜா பூ அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு? கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி சிந்தனை பண்ணி பதில் சொல்லுங்க. தப்பா பதில் சொல்றோம் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம். இங்க எல்லாம் ஈகோலாம் தூக்கி போடுங்க. இது கத்துக்கூடிய இடம். உங்களுடைய இந்த கேள்வியில இருந்துதான் அந்த சீக்வன்ஸ் உங்களுக்கு புரிய வைக்க போறேன். அதன் பிறகு உங்களுக்கு அடுத்து சிலபஸ்க்கு மூவ் ஆகலாம். ஒரு டேபிள் மேல ஒரு ரோஜா பூ இருக்கு. இது ரோஜா பூ தான் சொல்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கு? பண்ணுங்க, யார் வேணா பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ரோசா பூவை வடிவம், இந்த இதழோட அமைப்பு, இதெல்லாம் நம்ம பார்த்த உடனே சரி இதுதான் ரோஜா அப்படின்னு ஐயா ஒரே நிமிஷம். வயர்மனையா சொல்லுங்க. வணக்கம். அது அந்த இதழை நம்ம பார்த்த உடனே, அதனுடைய வடிவத்தை நம்ம பார்த்த உடனே இதுதான் ரோஜா அப்படின்னு நம்ம சொல்ல வரும். அதனுடைய நிறம், அதனுடைய அமைப்பு, வடிவம். ஒரு ரோஜா கூட அமைப்பு, வடிவம், கலரு அதெல்லாம் வச்சு சொல்லிடுவீங்க. ஓகே, ஓகேங்க. வேற சொல்லுங்க திவ்ய பாரதிமா. ஒரு ரோஜா பூவை பார்த்துட்டு என்னென்ன இருந்தா அது ரோஜா பூன்னு உங்களால சொல்ல முடியும்? அதுக்கு முன்னாடி அதை பத்தின நாலேஜ் இருந்தாதான் சார் அதை கண்டுபிடிக்க முடியும். முன்னாடி அதை பத்தின கத்து இருந்ததான் தான் கண்டுபிடிக்க முடியும். அன்மியூட் பண்ணுங்க திவ்ய பாரதி அம்மா. நீங்க பேசுறது அன்மியூட் இல்லாமலே கேட்கக்கூடிய தூரதிருஷ்டி ஞானம், தூர ஸ்ருதி ஞானம்ல என்ன? சார் அதை பத்தின முன்னாடி நாலேஜ் இருந்தாதான் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். வெரி குட், சூப்பர். சோ ரோஜா பூ அப்படிங்கிற பதிவு ஏற்கனவே நமக்குள்ளார பதிவா இருக்கணும் ஒண்ணு. அப்புறம் அருமைடா, ஒரு பாயிண்ட், சூப்பர். வேற என்ன வேணும்?
உலக விஷய அனுபவங்கள் நமக்குள்ளார எப்படி உருவாகுது அப்படிங்கிறதுக்கு இந்த கேள்வி முக்கியமானது. டவர் கட் ஆகுதா, பிரேக் ஆகுதா? இடையில கட் ஆயிடுச்சு. நான் பேசுறது கண்டினியூஸா கேக்குதா? கண்டினியூவா கேக்குது. கேட்குது. ஓகே ஓகே. என்னங்க இன்டர்நெட் அன்ஸ்டேபிள் வருதா? ஓகே, சொல்லுங்க. வேற என்னெல்லாம் தேவைப்படும்? என்னென்ன இருந்தா இதை ரோஜா பூன்னு சொல்ல முடியும்? சிம்பிளா வைரமணியே சொன்னாரு, ரோஜா பூவோட வடிவம், நிறம், அதுக்குன்னு ஒரு உருவம் இருக்கு, அதெல்லாம் பார்த்தா ரோஜா பூன்னு சொல்லிடலாம். அப்புறம் திவ்ய பாரதி அம்மா சொன்னாங்க, சரி இதுக்கு முன்னாடி அந்த ரோஜா என்ற ஒரு அமைப்பு பற்றி, உருவம் பற்றி ஐயா சொன்னதெல்லாம் நமக்குள்ளார பதிவா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அதை வந்து கம்பேர் பண்ணி உள்ளார இருந்து இது ரோஜா பூ அப்படின்னு சொல்ல முடியும். 2 விஷயம் சொல்லியிருக்கீங்க. வேற என்ன வேணும்? முன்னாடி ரோஜா இருக்கணும். வேற என்னப்பா வேணும்? ரோஜா பூ வேணும் இல்லையா? ஆ? அதான் ரோஜா பூ. முதல்ல ரோஜா பூ வேணும். அந்த ரோஜா பூவை பார்க்கறதுக்கு நமக்கு கண்ணு வேணும். கண் இருந்தா மட்டும் போதுமானா, வெளிச்சம் இருக்கணும். கண்ணுக்கு பார்வை வேணும். அப்ப கண்ணு வேற, பார்வை வேற. புரியுதா? கண் இருக்கிறதெல்லாம் பாத்திர முடியாது. கண் இருந்தும் குருடராய். கண் இருக்கும், ஆனா பார்வை இருக்காது. கண்ணு தெரியல, கண்ணாடி போட்டாதான் கண்ணு தெரியும். அப்ப என்ன இருக்கு? பார்வை குறைபாடு இருக்கு. கண் இருக்கு, ரோஜா பூ வேணும், கண் இருக்கணும், கண்ணுக்கு பார்வை இருக்கணும். இதை தாண்டி இன்னொன்னு வேணும். வெளியில வெளிச்சம்னு ஒண்ணு இருக்கணும். வெளிச்சம் இருக்கணும். வெளிச்சம்னு ஒண்ணு இல்லைன்னா, ரோஜா பூ இருட்டா இருக்கு, ஒரு ரோஜா பூ, அந்த ரோஜா பூ ரெட் கலர் ரோஜா பூ அல்லது எல்லோ கலர் ரோஜா பூ வச்சுக்கோங்க, மஞ்சள் கலர்லயோ எல்லோ கலர்ல இருக்கிறதோ அல்லது ரெட் கலர்ல இருக்கிறதோ, பயங்கரமான டார்க் இந்த இருட்டுல தெரியாது. உங்க மஞ்சள் கலர் ரோஜா பூ அல்லது சிகப்பு கலர் ரோஜா பூ என்ன கலர்ல இருக்கும்? கருப்பாக தான் தெரியும். கருப்பாக தான் தெரியும். அதுவும் டார்க் கருப்பு கலர்ல தான் இருக்கும். கருப்பு கலர்ல டார்க்கா இருக்கிறதுனால நமக்கு அங்க கண்ணுக்கு தெரியாது. கண்ணு இருக்குது, பார்வையும் இருக்குது, ஆனா நமக்கு கண்ணுக்கு ரோஜா பூ தெரியாது. அப்போ வெளிச்சம்ங்கிறது ஒண்ணு இருக்கணும். வெளிச்சம் தான் ஒரு பொருளை நமக்கு காட்டுது. கண்ணு, வெளிச்சம் இதெல்லாம் தாண்டி உள்ளார வாங்க. வெளியே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். ரோஜா பூ இருக்கணும், வெளிச்சம் இருக்கணும், பார்வை இருக்கணும், கண் இருக்கணும், இதெல்லாம் பார்த்துட்டோம். உள்ளார வந்தீங்கன்னா மனம்னு ஒண்ணு இருக்கணும். ஒரு பொருளை கவனிக்கணும். மனமானது புலன்கள் வழியாக செயல்பட்டாதான் கண்ணிலிருந்து ஒரு வெளிச்சம், ஒரு பார்வை போய் ஒரு பொருள் மேல பட்டு மீண்டும் அந்த கண்ணுக்கு வரும்போது அதை ரெசீவ் பண்ணி மூளையில கொண்டு போய் ப்ராசஸ் பண்ற மனம் வேணும். அப்ப மனம் வேணும், உள்ளார இருக்கிற மூளை வேணும். இந்த மனம் மூளையோட நின்னு போகாது. மூளையில இருந்து இதே பதிவு உள்ளார இதே ரோஜா பூ இருக்கான்னு பார்க்கும். அந்த மூளைக்கு இந்த ரோஜா பூன்னு பிரதிபலிக்கிறதுக்கு இன்னொரு இடம் இருக்கு. அதுதான் ஜெனடிக் சென்டர், அதுதான் ஆத்மா. அதுல போய் கம்பேர் பண்ணி பார்க்கும். அதுல சுருக்கி வச்சிருக்கும். அதுல இருந்தாதான் இந்த மூளையே பிரதிபலிக்கும். ஆன்மா உடம்பை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா இந்த மூளை செயல்படாது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மூளையில இருக்கிற பதிவெல்லாம் நேரையே மூளையால காட்ட முடியாது. அப்போ மூளைக்கு ஒரு பிரதிபலிப்பு உள்ளார இருக்கணும். அதுதான் ஆன்மாங்கிறது. அப்போ ஆன்மாவில் இருக்கக்கூடிய பதிவு, அந்த ரோஜா பூ பத்தின பதிவு பாரதி அம்மா சொன்னது வந்து, அந்த பதிவுங்கிறது எங்கன்னா கருமையத்துல பதிவா இருக்கணும். இம்ப்ரின்ஸுங்கிறது அங்க இருக்கணும். அப்ப இதனோட சீக்வன்ஸ் பாருங்க. இம்ப்ரின்ஸ் ஆத்மா இருக்கு, அது மேல இம்ப்ரின்ஸ் இருக்கு, அது மூளை வழியா செயல்பட்டு அதுக்கு கருவி, ஒரு மனம்ங்கிற கருவி இருக்கணும். அது புலனோட தொடர்பு கொள்ளணும். அந்த புலன் வந்து வெளி உலக விஷயங்களோட தொடர்பு கொள்ளணும். வெளி உலகத்துக்கு இந்த மீடியாலாம் என்னென்ன வேணுங்கிறதெல்லாம் நமக்கு தேவை. இத்தனையும் இருந்தாதான் ஒரு பொருளை நீங்க பெர்சீவ் பண்ண முடியும். அப்ப ரோஜா பூன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறது இப்ப புரியுதா உங்களுக்கு? கேள்விகள் கேட்கும் போது உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். ரோஜா பூ பத்தி மட்டும் ஐடியா இருக்கு, அதுக்கப்புறம் பதிவு மட்டும் ஐடியா இருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி அந்த சீக்வன்ஸ் புரிஞ்சிருச்சா? இப்படித்தான் நமக்குள்ளார பதிவாகுது. ஸோ காக்னிஷன் எப்படி நமக்குள்ளார, மெமரி, ஒரு லேர்னிங், ஒரு விஷயம் நம்ம படிக்கிறதே இப்போ வந்து ஒரு காக்னேட்டிவ் சைக்காலஜி அப்படின்னு ஒரு சப்ஜெக்டே உண்டு. சைக்காலஜியில் மாஸ்டர் டிகிரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜி இருக்கும்.